டீச்சர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 சம் அப்லோட் பண்ணிருக்கேன். இது 4வது சம். இது வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த சம் ரெண்டும். ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் W ஈக்குவல் டு sin z, W ஈக்குவல் டு cos z. ஓகேங்களா? இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். W டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னன்னா கொடுத்துக்கிற சம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? சரி. இது ஒரு சம், இது ஒரு சம். ஃபர்ஸ்ட் சம் இது போடலாம். W ஈக்குவல் டு sin z ங்கறது. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. W dash sin z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos z ன்னு வரும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. இது ஈக்குவல் டு 0 போடுங்க. W dash ஈக்குவல் டு 0 implies cos z ஈக்குவல் டு 0. z க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணா இது 0 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப z ஈக்குவல் என்ன வரும்? 2n plus 1 pi by 2 இதான் வரும். ஓகேங்களா? n க்கு பதிலா நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 0 1 2 அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 2n plus or minus 1 2n plus or minus 1 pi by 2 போட்டுக்கலாம் for all n. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல இது வந்து என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். It is a critical point. ஓகேங்களா? நான் வச்சுக்கோ z equal to 2n plus or minus 1 pi by 2 நான் வச்சுக்கோ. இந்த 0 ன்னு போட்டீங்கன்னா இது கேன்சல் ஆகும், pi by 2 வரும். cos pi by 2 வேல்யூ 0. அடுத்து n க்கு பதிலா 1 ன்னு போட்டீங்கன்னா 2 ன்னு வரும். 2 plus 1 என்ன வரும்? 3 pi by 2. cos 3 pi by 2 வும் 0. அடுத்து cos 5 pi by 2 அதுவும் 0. cos 7 pi by 2 அதுவும் 0. சரிங்களா? நான் வச்சுக்கோ. அதனால தான் இது 2n plus or minus 1 pi by 2. cos z equal to 0 வந்தா இந்த ஸ்டெப்பை நீங்க நம்ம மேக்ஸ் படிச்சீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சதுதான். சரிங்களா? அடுத்து cos z க்கு வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் முடிச்சு ரெண்டாவது சம் என்ன? W equal to cos z. இப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. W dash equal to cos z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus sin z ன்னு வரும். சரிங்களா? இது equal to 0 ன்னு போடுங்க. W dash equal to 0 ன்னு வரும். அப்ப என்ன வரும்? minus sin z equal to 0. மைனஸ் ஆன்சர் தள்ளிடுங்க. அப்போ sin z equal to 0. சரிங்களா? z க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணா 0 வரும்னு பாருங்க. z க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணனும்? sin 0 0 2 pi 3 pi 4 pi எல்லாமே 0 தான். சரிங்களா? -5 -2 pi எல்லாமே 0 தான். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் என்ன போட்டுக்கலாம்? n pi for all n. ஓகேங்களா? இப்போ pi 2 pi 3 pi 4 pi sin 0 0 sin pi 0 sin 2 pi 0 sin 3 pi 0. அதனால பிளஸ் ஆர் மைனஸ் n pi ஜெனரலா போட்டுறோம். சரிங்களா? இதான் வந்து என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா? சரிங்களா? சரி. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் என்னன்னு தெரிஞ்சுங்க. கொடுத்துங்கிற டபிள்யூவை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி இது ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. 0ன்னு பண்ணி வர இசட் ஆன்சர் தான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.